வணக்கம். ஒரு அரசியல் தலைவர்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் போய் கேட்டாராம், "நீங்க பெருசா எதுவும் மக்களுக்கு நல்லது செய்யலையே, ஆனாலும் மக்கள் எப்படி உங்கள மறுபடியும் பதவியில உட்கார வைப்பாங்கன்னு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையா இருக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த அரசியல் தலைவர் சிரிச்சுக்கிட்டே பதில் எதுவும் சொல்லாம, செயல்முறையில அவருடைய பதில காட்டினாராம். அவர் பக்கத்துல ஒரு கோழி வச்சிருந்தாரு. உயிர் உள்ள கோழி. அவர் வளர்க்குறாரு போல. அந்த கோழி எடுத்து இப்படி கையில வச்சுக்கிறாரு. கோழி இப்படி கையில புடிச்சுட்டு, அது மேல இருக்க ஒரு இறக அப்படியே புடுங்குறாரு. அது மேல அப்படியே ஒரு சொட்டு ரத்தம் உடம்புல ஒட்டிட்டு இருக்கு. அப்படியே அடுத்து இறக புடுங்குறாரு. அந்த கோழி கத்துது. அப்படி வெளியில வர முயற்சி பண்ணுது. ஆனா முடியாது இல்லையா? மனிதர்களுடைய தெம்புக்கு கோழி ஒண்ணும் பெருசா எதுவும் பண்ணிட முடியாது. அப்படியே ஒரு முடியா புடுங்கி புடுங்கி அந்த கோழி மேல இருக்கிற எல்லா இறகையும் புடுங்கி தூர போட்டு அந்த கோழி கீழ விடுறாரு. அந்த கோழி மேல ஃபுல்லா ரத்த துளிகள். அது அப்படியே நடுங்கிட்டு அப்படியே நிக்குது. அவருடைய பாக்கெட்ல இருந்து 2 இந்த நெல் மணிகளை எடுத்து இப்படி கீழ இறக்கிறாரு. அந்த கோழி போய் அப்படியே அந்த மணியை சாப்பிடுது. அது அந்த அரசியல்வாதி அந்த பத்திரிக்கையாளரை பார்த்து சிரிக்கிறார். அந்த பத்திரிக்கையாளருக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த கதையோட அர்த்தம்? அதாவது அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வந்து முதல் 3, 4 ஆண்டுகள் மக்களுடைய துன்பங்களை எதுவுமே துடைக்காமல் அவர்களை துன்பத்தில் தள்ளி அழகு பார்த்து ரசிப்பார்கள். கடைசி 1 வருடம் இந்த கோழிக்கு எப்படி நெல்மணிகளை போட்டார்களோ அந்த மாதிரி ஓட்டுக்கு 1000, 2000, 3000, பொங்கல் பரிசு 5000 இப்படியெல்லாம் சொல்லி தூக்கி போட்டா முக்கோழி மாதிரி மக்கள் அப்படியே அதை வாங்கிட்டு மறுபடியும் வாக்களிப்பார்கள். இந்த எண்ணத்தில் தான் அந்த அரசியல்வாதி அந்த பதில் சொல்லியிருக்கிறார். கோழி பண்ணலாம், ஆனால் 6 அறிவு உள்ள மனுஷன் நம்ம அதை பண்ணலாமா? அதனால் நம்ம கடந்த காலங்களில் நம்ம பட்ட பாடுகள், நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு கொடுக்குற அந்த 1000, 2000 ரூபாய்க்காக நமது வாக்குகளை விற்க வேண்டாம். அப்படியே அந்த கோழி மாதிரி உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அந்த நெல்மணிகளை சாப்பிட்டு விட்டு அந்த கோழி அந்த தலைவர்கிட்ட இருந்து தூர போயிருக்கணும், வேற எங்கேயாவது போயிருக்கணும். ஆனால் அது கோழிக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் மனிதர்களுக்கு அந்த அறிவு இருக்கணும் அப்படி என்று நான் கேட்டுக்கிறேன். இதுதான் இன்றைய அரசியல் நிலவரம். அரசியலை கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.